எப்போதும் என் கூட சுத்துறது. அதாவது அண்ணன் போட்ட வழியில நீங்களும் கூடவே வரீங்க. பசங்க நம்மலாம் வந்து செத்துருவோமா தீபாவளி கொண்டாடாம? தேங்க்யூ தேங்க்யூ. ஃபாலோ மீ. கோலாலம்பூர் ரொம்ப சூடுலா. இல்ல கிளாங் ரொம்ப சூடுல. முடியே இல்ல கொண்டை. ஹலோ நண்பா நம்பிஸ், இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிளாங் கில்லான் பள்ளத்தாக்குல இருக்கேன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க கேக்குறீங்களா? ரொம்ப யோசிக்க வேணாம், தீபாவளி கிட்ட வந்துருச்சு. ஸோ தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணோம்ல. இந்த வருஷம் தீபாவளி என்னோட ஷாப்பிங் நான் எங்க செய்ய போறேன் பாத்தீங்கன்னா கிளாங்ல தான் செய்ய போறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஷாப்பிங் செய்ய போறீங்க, வாங்க போலாம். ஸோ ஹலோ நண்பா நம்பிஸ், திஸ் இஸ் ஆதவன் ஃப்ரம் டாக்கி டாக். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சின்ன வயசுல என் அப்பா அம்மா கூட வந்த அந்த ஞாபகங்கள்லாம் மறுபடியும் வருது. கொஞ்சம் அந்த மெமரிஸ்லாம் வரும்போது கொஞ்சம் அந்த பழைய நினைவுகள் நல்ல சின்ன வயசுல இருந்தது. ஒரு டென்ஷனும் இல்லாமல் தீபாவளி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் வருவோம். புதுசாக சட்டை கிடைக்க போகுது, பட்டாசுலாம் வெடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் வருவோம். இப்போ வந்து பெரிய ஆளாகிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு என்னோட தீபாவளி ஷாப்பிங் செய்யறதுக்காக இங்கே கிளாங்க்கு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா, நான் வேஸ்ட் தாங்க வாங்க போறேன். ஏன்னா மைண்ட்ல எனக்கு ஒரு டிசைன் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் வேஷ்டி வாங்கிட்டு, ஏன்னா நான் தேடுற வேஷ்டி பார்த்தீங்கன்னா வந்து அது கலர்ஃபுல் வேஷ்டி. என்னன்னு தெரியல, திடீர்னு போலீஸ்லாம் வந்திருக்குங்க. ஸோ நான் மைண்ட்ல ஒரு டிசைன் செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போய் வேஷ்டி வாங்க போறேன். வேஷ்டி வாங்கிட்டு சட்டை நான் இங்கே வாங்க போறது இல்லை. சட்டை வந்து வேற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு அங்க வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டு வேஷ்டியை வாங்குவோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து ஷாப்பிங் பண்ண போறாரு. எப்போதும் என் கூட சுத்துறது. ஸோ நம்ம கூட மாவின் இருக்காங்க. மாவின் இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங் நம்ம கூட சேர்ந்து செய்ய போறாங்க. ஸோ மாவின், அதாவது என்னன்னா, இப்ப இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, போயிட்டு ஒரு வேஷ்டி வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மைண்ட்ல ஒரு டிசைன் நான் செட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு மாதிரி ட்ரெண்டா கேம் சேஞ்சரா ஒரு சட்டை போடலான்னு. ஸோ வேஷ்டி, ஆனா வந்து நார்மலா கட்டுற மாதிரி இல்ல, நம்ம எப்போதும் கட்டுற மாதிரி ஈவெண்ட்லாம் போன நம்ம கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்டிட்டு மேல வந்து டிஃப்ரெண்டா ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி போடலான்னு. ஸோ வேஷ்டி மட்டும் தான் நம்ம இங்க வாங்க போறோம். வேஷ்டி இங்க வாங்கிட்டு டிஷர்ட் வந்து நம்ம போயிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வாங்க போறோம். ரைட். ஸோ வாங்க வேஷ்டி போய் வாங்கலாமா? நீங்க என்ன வாங்க போறீங்க? நம்மளும் அதே பிளான் தான். அதே பிளான் தானா? அதாவது அண்ணன் போட்ட வழியில நீங்களும் கூடவே வரீங்க. ரைட். ஃபாலோ மீ. தீபாவளி ஷாப்பிங் வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கூட்டத்தை காணோம். ரோட்ல இவங்க 2 பேரும் தான் நடந்து போறீங்கன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, பிளான் பண்ணிட்டு தான் நாங்க 2 பேரும் வந்தோம். வீக்கெண்ட்ல வந்தா செம்ம கூட்டமா இருக்கும். அப்படி நச்சிட்டு இருப்பாங்க கூட்டம், அப்படி நோயின்னு இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் நாங்க வீக் டேஸ்ல வந்திருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து மெயின் பிக்சர் இல்லை, இது ட்ரெய்லர் தான். ஸோ மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் ஒன்றும் போகல. மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் அங்கே வந்து நீங்கள் லைட்டான ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். ஆமா இருக்குது. இப்ப சென்னை சில்க் பேலஸ், சென்னை பட்டு மாளிகை. வேஸ்ட் எங்க இருக்கு? ஒரு வேஷ்டி 89 எவ்வளோண்ணே? 75. அதுதான் தீபாவளி பிரைஸா? நீங்க என்ன கலர் பார்த்தீங்க? நீங்க வேஷ்டி தான் அனுப்புறீங்க. மணி ஃபுல்லா பண்ணியா? நீங்க என்ன கலர் வேணுங்க? வேற பார்டர்ல இல்ல, இது துண்டோட சேர்த்து 8 மூலம் வந்து துண்டோட சேர்த்துதா இல்ல துண்டோட சேர்த்தா? டிஷர்ட் என்ன டிஷர்ட்? டிஷர்ட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரில மேட்சிங்களா?
நீங்கள் பிரைட் கலர் எடுத்தால் மேட்ச் பண்ண கஷ்டமாக இருக்குங்களா டிஷர்ட்டுக்கு? ஆமாம், இது கான்செப்ட் பிரைட், இதுதான் பிரைட்டு பிரைட்டு. இது ரொம்ப பிரைட், இதுவும் கொஞ்சம் பிரைட் தான். இது நல்லா இருக்குது, சின்னங்க மேட்ச் பண்ணலாம். உங்களுக்கு சோப்பு தான் வேணுமோ? ஒரு சோப் சட்டை இருக்கு. ரெண்டு எடுத்தா எவ்வளோ குறைப்பீங்க? ரெண்டுமா எது? இல்லை, சோப்பு மேபி சோப்பு நீளம் நல்லா இருக்காது. இது நீளம். சேம்லாம் சேம் டிசைன் கலர். ஆமாம், இது ரெண்டு எடுத்தா எவ்வளோ எடுப்பீங்க? 75 வருது, குறைப்பாரு. 75ஆ? அதுக்கு மேலே குறைக்க முடியாதா? குறைச்சி கொடுப்போம். வேற என்ன நீங்கள் இதை ரவுண்ட் பண்ண போகிறீங்களா? అవునా, சரிங்க, இருக்கட்டும், ரவுண்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ வளையல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க? நான் போடுவேண்ணே. வளையல் போட போகிறீங்களா? ஆமாம். இல்லை, எனக்கு புரியல. நான் போடுவேயா? ஏன் வளையல்? அதை மாடிஃபை பண்ணி போடலாம் அழகா. மாடிஃபையா? எப்படி? அப்படியே ஒன்று ஒன்றா கோத்து அப்படியே இடுப்பில் வளையல் உடஞ்சிருமே. வேஷ்டியில் கட்டுறதா இல்லை சேலை 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 எடுத்து சேலையில் கட்டிடுவோமா? எடுத்தால் வேலை கூட. எனக்கு என்னமோ சேலை தான் நம்ம சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அப்படி கேட்போம். இதுதான் சேலை, நீங்கள் கலெக்ஷன் இருக்கும். இருக்குதுன்னு சொல்லி தான் அது வருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இதிலே கட்டிடுவோம் ஜி. இதெல்லாம் பாருங்க, 25 வெள்ளி தான் போட்டிருக்கு. நம்ம பசங்க வந்து கட்டிடுவோம். ஆனால் இது எத்தனை மணம்? யாருக்கு தெரியும்? ஸ்பெஷல் ஆஃபர். ஒன்றும் இல்லை. பட் நான் கட்டினேன்ல, ஒரு மாதிரி கையில் இப்படி பிடிச்சி இப்படி வந்தேனே, அது வேஷ்டியில் கட்டால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அது காட்டன். இதெல்லாம் வந்து ஆமாம், இது வேணா காட்டன் சாரி தரலாம். ஆனால் அன்னைக்கு நான் கட்டினேனே, அதை பற்றி எவ்வளோ நல்ல சில்க். ஏன்னா அது சில்க்கு இல்லை, இந்த மாதிரி மெட்டீரியல். இது மாதிரி மெட்டீரியல் சில்க் இல்லை, இல்லையா? நல்லா தொலை தொலைன்னு இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி மெட்டீரியல். ஆனால் என்ன ஒன்றுனா, நான் பின் போட்டேன். பின் போட்டே ஆகணும், நான் வந்துடும். அதான் ஒன்று. பின் தேவை. வேஷ்டினா பின்னு தேவை தேவை. ஜஸ்ட் எடுத்து சொறி விட்டா போதும். வேஷ்டினா கண்ணா இருக்கு. ஒரு நாள் குத்துக்கிங்க அதெல்லாம். நம்ம வேஷ்டிக்கு வந்து அதாவது வந்து டிஃப்ரெண்டாக என்னமோ ட்ரை பண்ண பார்க்குறீங்க. வேஷ்டியில் கண்ணாடிலாம் வச்சு கண்ணாடி வச்சிடும். கண்ணாடி 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 வந்து படாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாம் பார்த்தோன்னா நம்ம மூஞ்ச பார்க்காம வேஷ்டியை தான் பார்க்க போகிறாங்க. கண்ட இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. கண்ட இடத்தெல்லாம் பார்க்குறீங்களா? இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுருக்க முடியாது. ஸோ ரிஃப்ளெக்ஷன்லாம் இங்கே எவ்வளோ சொன்னாங்க? ஒரு பாவாடை ஒன்று போட்டுட்டு இல்லை வேற மாதிரி நினச்சிருவாங்க. ஏற்கனவே சமூகம் நம்மள ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. மலர்கடி பாய்ஸ்ன்னு சொல்லி மலேசியாவில் ரெண்டு ஆம்பளை பையனுங்க மலேசியாவில் ரெண்டு ஆம்பளை பையனுங்க இப்பெல்லாம் வர வர ஒன்னா சுத்த முடியல. வேற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. வானவில் பாய்ஸ்ன்னு பேர் வச்சிடுறாங்க. ஸோ அங்கே ஒரு வேஷ்டி வந்து 75 வெள்ளி. ஓகே, அந்த ப்ரைஸில் போட்டிருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கிறது 89 வெள்ளி போட்டிருக்காங்க வேஷ்டி ஒரு விலை. ஸோ குறைக்கிறதுனா வந்து 75 வெள்ளிக்கு குறைக்கிறாங்க. ஸோ கீரா எவ்வளிக்கு ஒரு 9 வெள்ளி 9 வெள்ளியாக குறைக்கிறாங்க. இல்லை, ஒரு 13-14 வெள்ளிக்கு குறைக்கிறாங்க. ஸோ ரெண்டு எடுத்தா ஒன்று குறைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கேட்டால் வந்து சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் குறைக்கிறோன்னு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். எவர் ரிலாக்ஸா நடுரோடு தாண்டி வரோம். ஒரு பொறுப்புன்றது இல்லை, பயன்றது இல்லை. ஷர்ட் நல்லா இருக்குல்ல? பாருங்க 10 வெள்ளி.
இருக்கிற சூட்டுக்கு இதை வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, தகிட தத்துவம் தான் அடுத்தது. அந்த சைடு போமா, அங்க டென்ட்லாம் போட்டுருக்காங்க பாப்போம். டென்ட் போட்டிருக்காங்க, ஆனா அங்க அந்த பட்டாசு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க போய் பாத்தீங்களா? அந்த சைடு ஒரு லோரும் வரும். ஆமா, அங்க போ. அங்கதான் பட்டாசு மாலை. மதுராஸ் கிட்ட. ஆமா, சரி வாங்க போவோம். இல்ல இங்கேருந்து இப்படி போவோமா? அப்படி போயிட்டு இப்படி வர போறீங்களா? இப்படி இப்படி அப்படி. தம்பி என்ன சொல்றாருன்னா, நார்மல் கடைனா விலை கூடியா இருக்குன்றாரு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, சப்போர்ட் ஸ்மால் பிசினஸ். எஸ் கரெக்ட். ஸோ ஸ்மால் பிசினஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஃபேமிலி பிசினஸ். ஸோ மின்னுக்கு வந்து ஒரு ரோ தனியாக, மின்னுக்கு ஒரு தனியாக ஒரு சந்தில் வந்து நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு அங்கே ஏதாச்சும் வேஷ்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கே வேஷ்டி கிடச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கிட்ட நம்ம வேஷ்டி வாங்கலாம். கோலாலம்பூர் ரொம்ப சூடுலாம் இல்லை, கிளாங் ரொம்ப சூடு. வளையம் வந்துச்சு. முதலேருந்து வளையம் வாங்கி என்ன போடுறது? கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் வாங்கி தரணும்ல. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஒண்ணு இருந்தா வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மளே ஒரு கற்பனை செஞ்சுக்க வேண்டியதான். ஒரு கற்பனை இல்ல, ஒரு illusion இல்ல, கற்பனை தானே இப்ப மேனிஃபெஸ்டிங் சொல்லிட்டுங்க. தம்பி அதுக்கப்புறம் நம்ம தான் ரொம்ப வெளியில. அந்த காலத்துல கற்பனையா இருந்தா நீ யூஸ்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து மேனிஃபெஸ்டிங். அது மேனிஃபெஸ்டிங் வச்சு அது நம்மளுக்கு வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். அது ரொம்ப வலியை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ரிஸ்கான வேலையெல்லாம் நம்ம எடுக்க வேணாம். நம்ம இப்போ எதுக்கு வந்தோம்? வேஷ்டி வாங்க வந்தோம். வேஷ்டியை மட்டும் திட்டுவோம். வேஷ்டி இல்லை, சட்டை அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, சட்டை இருக்கு, டிஷர்ட்டு பார்க்க போறீங்களா இல்லை எப்படி? இல்லை அந்த டிஷர்ட் வேணாம், நான் எப்போதும் போடுற மாதிரி. ஓ, அந்த ட்ராப் ஷோல்டர். இது ட்ராப் ஷோல்டர். இது ட்ராப் ஷோல்டர் நல்லா இருக்குமே. இதெல்லாம் சச்சே. ஆனா என்னது, நம்மளோட டிசைனுக்கு, நம்மளோட இமேஜினேஷனுக்கு வந்து அந்த சட்டை மேட்ச் ஆகாது. எங்க பார்த்தாலும் சுடிதாரு, நைட்டி, சாரீஸு அந்த மாதிரி தான் இருக்கு. பசங்க நம்மலாம் வந்து செத்துருவோமா தீபாவளி கொண்டாடாம? நம்மளுக்கு எதுவுமே இருக்க மாட்டேது. 10ல் ஒரு கடை தான் நம்மளுக்குன்னு இருக்கு.
தேங்க்யூ மக்கா மிஷி எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. அதாவது என்னன்னா இங்க வேஷ்டி கிடைக்கல. மொத்தத்துல எனக்கு இப்ப பிடித்தமா இருக்கு. ஏன்டா பிறந்தோன்னு இருக்கு. ஒரு 20 கடையில ஆமா ஒரு கடை தான் ஆம்பளைங்க சட்டை. அப்ப இது நம்மள ஆம்பளை எடுத்து என்ன இருக்கு? சும்மா ஜட்டியோட செய்யணும் ஜட்டியோட. ஆமா பசமா நம்மளே ஒரு டெய்லர் எடுத்து என்ன பண்ணுவோம்? சென்னை சிலுக்கு போனோம். நம்ம எப்படி போயிடலாமே? எப்படி திருப்பி அதே கூட்டத்துக்குள்ளயா? அப்படி மறுபடியும் சுத்த போறீங்களா? பரவாயில்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கு. ஷார்ட் இருந்துச்சா? ஷார்ட் இருக்கு. ரைட். ஓகேலாம் ஒரு நல்ல மெமரிஸ். ஆமா. சரி அப்படி நம்ம எதுவும் தெரியாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தெரியாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்குமா டக்குன்னு. ஆனா உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும். ஒரு மாதிரி பேனிக்கான மூடு. ஆனா என்னது அதுக்கான ரியாக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஆமா. நைட் டைமா? 99 99 நம்ம எதை வாங்க வந்தோமோ அதை தேடாம நீ வேற விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்க. ஆனா என்ன ஒரு இதுல இருக்குன்னு தெரியல, ஐடியால இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப எனக்கு ஸ்பைடர் மேட் ஐஸ்கிரீம். ஸ்பைடர் வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைடர் மேன் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் நம்ம. இல்லை நான் ராத்திரிக்கெலாம் வீட்டுக்கு போயிடணுன்னே ஒரு முடிவில் இருக்கேன். வேஷ்டி இந்த சைடு வேஷ்டி தான். இல்லை லைட் வேஷ்டி அந்த சைடு. என்ன கலர் வேஷ்டி இல்லையா? கலர் வேஷ்டி. இந்த சோப்பு கலர், பச்சை கலர்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கா? இந்த மாதிரி என்ன விலை? 100 வெள்ளியில இருந்து 600 வெள்ளி வரும். 100 வெள்ளியிலேருந்து 600 வெள்ளி. ஸோ அந்த நார்மல் சோப்பு கலர், பச்சை கலர் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி வந்தால் பாருங்க. ஆனால் இது லைட்டாக இருக்கு. பேஸ்டல் கலர். இது செட் ஆகுது. இதே கலர் கட்ட பார்க்கணுமா இல்லை வேறு ஆப்போசிட்? இல்லை இது நாங்கள் லைட்டாக இருக்கோம்னா கரெக்டாக வந்து டாக்டர் இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் தானே வேணுமா? இல்லை இந்த மாதிரி விஷயம் தானே? இந்த மாதிரி வந்து 98 ஸோ நான் எதிர்பார்த்த வேஸ்டிங் இல்லை. அதனால் நம்ம மொதல் எந்த கடைக்கு போகணுமோ அதே கடைக்கு தப்பி வாங்கணும் போல இருக்கு. வந்த இடத்துல பார்த்தோம்னா அடிஷனாக ஒரு செலவு. அது வந்து இந்த ட்ரிம்மர் வாங்கினது, தாடியும் ஷேவ் பண்ணுறதுக்கு, தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கும் ஷேவ் பண்ணுறதுக்கும். ஷாம்பு வாங்கினீங்க தானே? ஷாம்பு இல்லை. ஷாம்பு எதுக்கு எனக்கு இல்லை கேட்குறேன்.
அதெல்லாம் முடி இருக்கிறவங்க தான் வாங்குறது. எனக்குலாம் வந்து ஒரு பாடி ஷாப் இருந்தாலே போதும். மொட்டையாக இருக்கிறது வந்து அது ஒரு வரம். அது வந்து இவங்களுக்குலாம் தெரிய மாட்டுது. ஏன்னா அதெல்லாம் வந்து லோ மெயின்டெனன்ஸ்னால யாரும் வந்து அதை மதிக்க மாட்டீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. அதே வந்து காசு கொடுத்து மெயின்டைன் பண்ணி கலர் அடித்து அதெல்லாம் பண்ணால் தான் வந்து ஒரு பெரிய லெவல் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறீங்க. அப்படி அந்த உலகம் வந்து இமேஜ் பண்ணி வச்சிருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, மகாராஜா வேஷ்டிங்க, வேஷ்டி. இந்த மாதிரி இருக்கு. ஓ அதான் நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பாருங்க. இதெல்லாம் பார்டர் மட்டும் வரும். பார்டர்லாம் வேறு வேறு கலர்ஸ் வரும். இந்த மாதிரி கலர். ஆனால் இது மஞ்சளும் சோப்பு தான் இருக்கு, வேறு கலர் இல்லை. இதுதான் இருக்கு நமக்கு. ஓடி ஓடி வந்து நீங்கள் ஏமாற்றி சோப்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு. பட் இந்த கலர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. காவி கலரா? தீபாவளிக்கு காவி கலர் போட்ட என்ன சொல்லுவாங்க? இதுதான் இருக்கானே. சரி, எவ்வளோ? 255 டிஸ்கவுண்ட் இருக்கு. $140 140 டிஸ்கவுண்ட் பண்ணி 140 தானா? இது ராமராஜ் டிஸ்கவுண்ட் அது மாதிரி நிறைய தர முடியாது. ஆமாவா? ஓகே, அதுதான். சென்னை சில்கில் தான் நம்மளோட ஷாப்பிங்கை முடிக்க போகிறோம் போல இருக்கு. நம்ம உங்களோட மைக்கு திறந்துருக்கான்னு பார்த்தீங்க. அதான் இந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்துட்டோம். ஸோ எங்கேயுமே நம்ம தேடின கலரில் வேஷ்டி கிடைக்கல. ஒரே ஒரு இடம் தான், நம்ம ஃபர்ஸ்ட் போன கடை தான். இப்போ மறுபடியும் அந்த கடைக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் அந்த வேஷ்டி இருக்குது. அதுக்கு நம்ம முதலே அங்கே எடுத்துருக்கலாம். ஆமா, கேனன் மாதிரி. இட்ஸ் ஓகே. ஆனால் அதே டைமில் நிறைய பேர் நம்ம சந்திச்சோம்ல, நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் சந்திச்சோம். நிறைய கடையை வர பார்த்தோம், சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் ஒன்றும் ஷாப்பிங் பண்ணாமல் இருக்கிறீங்களோ வந்து ஷாப்பிங் பண்ணுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் தேடுற வேஷ்டி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்க கிட்ட இல்லை. அதனால கொஞ்சம் வெல் நோன் கடையில் தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதாவது எங்கன்னா சென்னை சில்க் பேலஸ். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண மொத அங்கே தான் வந்தோம். சரி, வேறு இடத்துலையும் கொஞ்சம் போயிட்டு தேடி பார்ப்போம். ஸ்மால் பிஸ்னஸ் போட்டிருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடணும். பட் நாங்கள் தேடுற வேஸ்ட் எங்கள் கிடைக்கல. அதனால் மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு வரோம் மறுபடியும். இது கொஞ்சம் பார்டர் திறந்து கட்டுறீங்களா? இது துண்டா? ஓகே. இப்போ வேஷ்டி மட்டும் 8க்கு 4, 8 முழம். இது 4 முழம் துண்டு. ஓகே. பார்டர் வந்து இப்படி தான், வேறு பார்டர் இருக்கானே? இந்த ஒரு பார்டர் தான். வேற நீளம் இருக்கான்னு பாருங்க. இந்த நீளம் ஓகேயா? ரைட்டா இருக்கு. நீல கலர் வேஷ்டி, நீல கலர் சட்டை. ஆரஞ்சு கலர் சட்டை. அந்த மஞ்சள் கலர் சட்டை அதான்.
ஆமா மஞ்சள் நல்லா இருக்கும், ஆரஞ்சு நல்லா இருக்கும். ஸ்கை ப்ளூல போட்டா சட்டை கொஞ்சம் இதா இருக்கும், டல்லா ஒரு மாதிரி. ஓ என்ன ஸ்கை ப்ளூல அந்த ஷர்ட் பார்த்தேன். அவங்க பாத்தீங்களா ஸ்கை ப்ளூ இது ஆரஞ்சு எடுத்துருங்க. அதுமாதிரினா அந்த நீலண்ணே இல்லை மூணாவது ஆ இது 2 கலர். பட் இதுலேயும் பஞ்சகட்ச கட்டலாம் தானே? பஞ்சகட்சம் கட்ட முடியுது. ஆனால் 9க்கு 5 இந்த மாதிரி தான் இருக்கு. அதான் ஸோ ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா நாங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன இது அநியாயமா இருக்கு. மறுபடியும் நான் கேட்குறேன், செத்துடலாமா நம்மளாம் ஆம்பளையா இருக்கிறதுக்கு? 8 தானே வேணும், 8 வாங்கிக்கோங்க அவ்வளோதான். எடுத்துட்டு போய் கட்ட முடியலண்ணா முடியும். என்ன மடிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும், பரவாயில்லையா? அன்னைக்கு அத்தனை கட்டல. நான் கட்டினது வந்து 9 முழம். ஆனால் 9 முழத்துல நான் விட்டுனேன் அதை வேற. 9 மாடல் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க மடிப்பு எடுத்து முழுக்கும் போடுவீங்க, ஒரு மடிப்பு எடுத்து பின்னாடியும் போடுவீங்க. அந்த ஒரே சைட்ல ரெண்டு தடவை நீங்க எடுக்கலாம். அதுதான் 9 மாதம். 8 மாதம்னா ஒண்ணுதான். நான் 8 மாதம் வந்து ஒரு இந்த சைட் மடிப்பை எடுத்து முன்னுக்கு போட்டேன், இந்த சைட் மடிப்பை எடுத்து பின்னாடி போட்டேன். ஏசிமெட்ரிக்கல். ஸோ 8 மாதம்னா அந்த மாதிரி கட்டுறது. என்னோட வந்து ஒரு மடிப்பு பின்னால வந்துட்டு இன்னொரு சைட். ப்ரோ நானும் உங்க கூட வந்து வாங்குறேன். சரி வாங்க என்ன, ஆனா வந்து ஒண்ணு வாங்கல. அந்த கடுப்பாயிடுச்சு. ஏன் கடுப்பாயிடுச்சு? டிசைன்ல செக்கப் அதுக்கு என் வீட்டுல இருக்க சேலையை பார்த்தேன். ஓ நீங்க அப்படி வரீங்க. ஆமா ஆல்ரைட். ஸோ வேஷ்டி வாங்கியாச்சு. அடுத்தது ஒரு ஷர்ட் வாங்கணும், டிஷர்ட் வாங்கணும். ஸோ டிஷர்ட் வாங்குறதுக்கு இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நீங்களும் வாங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ என்னோட சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணாதான் யூடியூப்பில்
என்னால் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக என்னோட சொந்த ஃபைனான்ஸில் தான் இந்த யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ஒன்று நிறைய போடணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னென்ன வீடியோலாம் செஞ்சால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோ செஞ்சு போடுவேன். ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஹலோ நண்பா, என் நம்பிஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏயோன் புக்கிட் திங்கியில் இருக்கோம். நான் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம தம்பி ஒன்றும் ரீச் பண்ணலை. கால் பண்ணி கேட்டதுக்கு அவர் இன்னும் டிராஃபிக் லைட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காராம். ஹெவி டிராஃபிக்காக. ஆனால் நான் வந்த பாதையில் டிராஃபிக்கே இல்லை. இவன் எங்கே போய் எங்கே மாட்டுறான்னு தெரில, எப்படி சுற்றி வரான்னு தெரில. நான் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணி இவன் இன்னைக்கு வரமாட்டான் போல இருக்கு, 1 hour கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காடியிலே உட்காந்துருந்தா கொஞ்சம் போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நான் மால்குள்ளே போகிறேன். மாலுக்கு ஃபியூ ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தம்பி வந்துட்டோன்னே ஷாப்பிங் ஆரம்பிப்போம். ஃபைனலி நம்மளோட தம்பி வந்துட்டாரு. படிங்க கான்ஸ்டன்ட் ஸ்டாப் எனக்கு வெயிட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ அங்கே தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் போய் ரீச் பண்ணுறக்காட்டியும் அவன் வந்துட்டானா நல்லது. இல்லைன்னா நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணணும் அவனுக்காக. எங்கேயா போயிட்டு வரேன் நீ? ஏன் ஒரு லேட்டு? ஜாமு. அது எப்படி நான் மட்டும் 15 நிமிஷத்தில் வந்துட்டேன்? தெரியலையா? நம்ம இப்போ பிராண்ட்ஸ் அவுட்லெட்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓவர் சைஸ் ட்ராப் ஷோல்டர் டிஷர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸோ இதுதான் நம்ம தேடி வந்த டிஷர்ட். பையன் எங்க போனாலும் அந்த அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் தேடிடுவான். எங்க போனாலும் அது நம்மளோட போடியா, அது நம்மளோட ட்ரெட்மார்க். இல்லை, இப்போ நான் வந்து ப்ளூ கலர் தான் இருக்கணும். எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும். பிகாஸ் நம்ம வேஷ்டி வந்து ப்ளூ கலர்ல வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ப்ளூ கலர்ல தேடணும். இப்போ நம்ம ஒன்று சொல்ல கரெக்டாக இந்த கலர் நான் பார்த்தேன். அதுதான் அந்த கலர்ல நான் வேஷ்டி எடுத்தேன். ஆமா. ஸோ அந்த பேண்ட்ஸை யாரும் பார்க்காதீங்க. நம்ம பார்க்க பொறுத்து இந்த டிஷர்ட் தான். இது எல் சைஸ் வேணும் இப்போ நம்மளுக்கு. இது எம் சைஸ். உங்களுக்கு எக்ஸஸ் தான் வேணும். ஏன் நீங்க யாரு? என்னை வச்சு காமெடிக்க முடியாது. அழகிய ரம்பானி. என்னை யார் நினச்சிக்கிட்டு இருக்க? அழகிய லைலா. ஆக்சுவலி நீளத்துக்கு இது கரெக்டாக வரும். வராது தானே? இல்லை, இது அது கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது. ஆமாம். இது வந்து இது டாக்டர் 3 சட்டை 55 வெள்ளி. ஆமாம். போய் வாங்க. பட் அந்த சட்டை நம்ம எதுக்கு போட போகிறோம்? வேஷ்டிக்கு இல்லையே. நம்மளோட வேஷ்டிக்கு இதுதான் கரெக்ட். சட்டை ஆகும் ஜி. நீங்கள் யாரு? நீங்கள் ட்ரெண்ட் சட்டை. நீங்கள் சட்டை ஆகும். நீங்கள் தான் சட்டை ஆக வைப்பீங்க. ட்ரெண்ட் செட்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு வந்து கிறுக்குத்தனமா ஏதாச்சும் என்னால் பண்ண முடியாது. ஜி 29 தான் ஜி. பாருங்க லாங் ஸ்லீவ். இதோ ஏன் சட்டை இப்போ நான் போட்டுருக்கிறது. தட்ஸ் எக்ஸாக்ட்லி தி ஒன். தெரியல ஃபிட்டிங் ரூமுக்குள்ள கேமரா எடுத்துட்டு போக முடியுமான்னு. ஆல்ரைட், ஒரு வழியா ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. ஸ்கை ப்ளூ ஷர்ட் தான் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் நம்ம தம்பி ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணாமல் ஃபோன் தான் நோண்டிக்கிட்டு இருக்காரு.